நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தேவாதி தேவனே ஆராதனை, ராஜாதி ராஜனே ஆராதனை. தேவாதி தேவனே ஆராதனை, ராஜாதி ராஜனே ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மரியாளின் மைந்தனே ஆராதனை, தாவீதின் மைந்தனே ஆராதனை. மரியாளின் மைந்தனே ஆராதனை, தாவீதின் மைந்தனே ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவனே ஆராதனை, ஈசாக்கின் தேவனே ஆராதனை. ஆபிரகாமின் தேவனே ஆராதனை, ஈசாக்கின் தேவனே ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரலோக தேவனே ஆராதனை, பரிசுத்த தேவனே ஆராதனை. பரலோக தேவனே ஆராதனை, பரிசுத்த தேவனே ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உலகினை மீட்டவரே ஆராதனை, உயிருள்ள தேவனே ஆராதனை. உலகினை மீட்டவரே ஆராதனை, உயிர்
எமது இதய அன்பிலே நிலைத்திருந்தால் எல்லா நலன்களையும் நன்மைகளையும் நான் பொழிந்தருள்வேன் என்ற வாக்கு தத்தத்தோடு இடைக்காட்டூர் திரு இருதய ஆண்டவருடைய திருத்தலத்தில் மாட்சிமையோடு வீற்றிருக்கிற இதய ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, இயேசு ஆண்டவரின் அற்புதமான நாமத்துல வாஞ்சையோடு வரவேற்கிறோம். என் அன்பில் நிலைத்திருந்தால் நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள். என் அன்பில் நீங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் என் சீடர்கள் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும். நீங்கள் என் அன்பில் நிலைத்திருந்தால் என் நண்பர்களாக இருப்பீர்கள் என்று அவர் அன்பிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடைகளையும் நலன்களையும் நன்மைகளையும் வரங்களையும் வாரி வழங்குகின்ற தேவனாக இதோ இந்த திருப்பீடத்துல நற்கருணை ஆண்டவர் மாட்சியோடு எழுந்தருளி வந்திருக்கிறார். என் அன்பு மகனே மகளே, நீ எதற்காக கவலைப்படுகிறாய்? நீ எதற்காக கலக்கமுறுகிறாய்? என்னை மறந்து விட்டாயோ? என்னுடைய பிரசன்னத்தை நீ மறந்து விட்டாயோ? நான் உன்னோடு இருப்பதை நீர் உணர்வது இல்லையா? நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உனக்காகவே இருக்கிறேன். என்னுடைய அன்பில் நிலைத்திருந்தால் மட்டும் போதும். உனக்கு கவலை இருக்காது. உன்னுடைய வாழ்க்கையிலே கண்ணீர் இருக்காது. உன்னுடைய வாழ்க்கையிலே குழப்பம் இருக்காது. உன்னுடைய வாழ்க்கையிலே பிரச்சனை இருக்காது. ஏனென்றால் என்னை நம்பி வந்திருக்கிற உனக்கு என்னை விட இந்த உலகம் பெரிதானதல்ல. நான் உனக்காக நிற்கின்ற பொழுது எந்த ஒரு சக்தியும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. அன்பு மகனே மகளே, வா. இந்த நேரத்தில் என்னை நோக்கி நீ வா. என்னுடைய இதயத்தோடு உன்னை நீ இணைத்துக்கொள். எல்லா நலன்களையும் நன்மைகளையும் நீ பெற்றுக்கொள்வாய் என்று உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, இந்த ஆராதனை வழிபாட்டில் ஆண்டவர் இயேசுவினுடைய பிரசன்னத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாய் அவருடைய இதய அன்பிற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்மையும் நம் குடும்பங்களையும் நம்மை சார்ந்த ஒவ்வொருவரையும் நம்முடைய வேண்டல்களையும் இந்த நற்கருணை வழிபாட்டின் வழியாக ஆண்டவர் இயேசுவுக்கு துதி மகிமையாய் ஒப்புக் கொடுத்து அவருடைய நலன்களிலிருந்து, அவருடைய வரங்களிலிருந்து, அவருடைய அருள் கொடைகளிலிருந்து மேலும் வரங்களை பெற்றுக்கொள்ள நம்மை தொடர்ந்து இந்த நற்கருணை வழிபாட்டிலே ஒப்புக் கொடுப்போம். இடைக்காட்டூர் திருத்தல நவநாள் புத்தகம் பக்க எண் 12. இயேசுவின் திருஇருதய பக்தர்களே, நம்மை அளவற்ற விதமாக அன்பு செய்து வரும் நமது ஆண்டவரின் திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறீர்கள். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களை நான் இளைப்பாற்றுவேன் என்று தமது இருதயத்தை திறந்து காட்டும் அவரிடம் நம்மையே ஒப்படைப்போமாக. மகா பரிசுத்த இயேசுவின் திரு இருதயமே, பாவிகளை தேடி வந்த தெய்வீக ஆயனே, மனிதர் மீது கொண்ட அளவில்லாத அன்பினால் உமது விண்ணக மகிமையெல்லாம் துறந்து இம்மன்னகத்தில் அடிமையின் கோலம் ஏற்றவரே,
மனுமக்களை மீட்க ஆவல் கொண்டு பாடுகளை ஏற்ற பேரன்பே, உம்மை போற்றி புகழ்கின்றோம். துன்பங்கள் நிறைந்த இதயத்தோடு இங்கு உம்மை நாடி வந்து உமது திருப்பாதத்தில் வீழ்ந்து கிடக்கும் எங்களை பாரும். எங்களது துயரங்களிலிருந்து எம்மை காத்தருளும். புனித மார்கரீத் மரியாளுக்கு தோன்றி தமது இதயத்தை திறந்து காட்டிய ஆண்டவர் கூறியதை நினைவு கூறுவோம். மகளே, மனிதர்களை அளவற்ற விதமாக அன்பு செய்கின்ற எனது இதயத்தை பார். ஆனால் அதற்கு கைமாறாக அநேகரிடமிருந்து அறியாமையும் அலட்சியமுமே பெறுகிறேன். இதனால் எனது இருதயம் எவ்வளவோ நிந்தைக்குள்ளாகி வேதனைப்படுகிறது. நீயாவது எனக்கு பதிலன்பு காட்ட மாட்டாயா? எங்களை எப்போதும் அன்பு செய்து வரும் நல்ல மீட்பரே, நீர் எங்களுக்கு காட்டி வந்துள்ள அளவற்ற அன்பை முழுமையாக அறியாமல் இருந்ததற்காகவும் அறிந்தும் அலட்சியம் செய்ததற்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம். இன்றிலிருந்து உமது அன்புக்கு பதிலன்பு காட்டி நன்றியுள்ளவர்களாக வாழ்வோம். இதயத்தில் அன்பும் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இதயம் உமது இதயத்தை போன்றதாக இருக்க தயை புரியும். இயேசுவின் மதுர திரு இருதயமே, ஸ்நேக அக்கினிமயமே, தினம் நீர் எங்கள் ஸ்நேகமாயிருப்பே. தேவதயாநிதியே, தினமும் நீர் எங்கள் சிநேகமாயிருப்பே. தேவதயாநிதியே, நன்மை மேல் நன்மை என்றும் நீ செய்தாய், நாங்களோ தீமை செய்தோ. நன்றி இல்லாமல் உன் தயை மறந்தோ. நாணி இப்போதழுதோ. நன்றியில்லாமல் உந்தையை மறந்தோ. நானே போதழுதோ. தாய் மறந்தாலும் நீ மறப்பாயோ, தயை உனக்கு இயல்பாமே. தாழ்மையாய் பணியும் தாசர்கள் நாங்கள், தயை 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 சுவாமி. தாழ்மையாய் பணியும் தாசர்கள் நாங்கள், தயை 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 சுவாமி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய அருள் துணை நம்மோடு எப்போதும் இருக்கிறது. நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது, நாம் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும், பல நேரங்களிலே பொருட்படுத்தினாலும் பொருட்படுத்தாவிட்டாலும், நாம் அவருக்கு உரிய விதத்திலே நன்றி கூறினாலும் கூற தவறினாலும், அவரது அருள் இல்லை என்றால், அவரது உடனிருப்பு இல்லை என்றால், அவரது வழிநடத்துதல் இல்லை என்றால், அவரது பிரசன்னம் நம்மோடு இல்லை என்றால், நம் வாழ்வின் ஒரு நொடியும் இயங்க முடியாது. இந்த நேரத்தில் திரு இருதய ஆண்டவரின் வழியாகவும் இந்த நற்கருணை நாதரின் வழியாகவும் நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைத்தனங்களுக்கும் உள்ள உருக்கத்தோடு நன்றி சொல்லி இந்த நன்றி ஜெபத்திலே பக்தியோடு பங்கெடுப்போம். இத்திருத்தலத்தை நாடி வந்த பக்தர்களின் குடும்பங்களுக்கு நீர் செய்திருக்கும் எல்லாவித நன்மைகளுக்காகவும் இயேசுவின் திரு இருதயமே உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம்மை மன்றாடும் அனைவரையும்
உமது திருக்கரத்தால் ஆசீர்வதித்து அவர்கள் வேண்டும் வரங்களை தந்து வருவதற்காக இயேசுவின் திரு இருதயமே உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திருத்தலத்தை நாடி வரும் பக்தர்களுக்கு அற்புதமான விதத்தில் அவர்கள் மன்றாடி கேட்ட காரியங்கள் நடைபெற்று வருவதற்காக இயேசுவின் திரு இருதயமே உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திருத்தலத்தில் மன்றாடும் யாவருக்கும் நிறைவான மகிழ்ச்சியையும் நல்வாழ்வையும் தந்து வருவதற்காக இயேசுவின் திரு இருதயமே உமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் இயேசுவின் திரு இருதயத்திடம் நாம் பெற்றுள்ள நன்மை திறங்களுக்காக அமைதியாக ஒரு நிமிடம் நன்றி செலுத்துவோம். எல்லாம் உமக்காக, எல்லாம் உமக்காக, எல்லாம் உமக்காக. எல்லாம் உமக்காக, இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக, எல்லாம் உமக்காக, இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும், எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும், எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும், உன் புகழ் அதிமிக மகிமைக்கே, எல்லாம் உமக்காக, இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக, எல்லாம் உமக்காக. மன்னிப்பு வேண்டுவோம். நீ உன்னை அன்பு செய்வது போல் உன் அயலாரையும் உனக்கு அடுத்திருப்பவர்களையும் அன்பு செய் என்கின்ற முதன்மையான கட்டளைக்கு இணையான ஒரு கட்டளை. நான் கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு என் கண்ணால் நான் காண்கின்ற என்னுடைய சகோதர சகோதரிகளை நான் அன்பு செய்யவில்லை என்றால், அன்பு செய்ய முடியவில்லை என்றால், திரு தூதர் யோவான் தன்னுடைய முதல் திருமுகத்தில் அருமையாக சொல்லுவா, அப்பா நீ பொய் சொல்ற, நீ பொய் சொல்ற, நீ மிகப்பெரிய பொய்யனாக இருக்கிறீர் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் கடவுளின் மீது எனக்கு உண்மையான அன்பு இருந்தால் அந்த அன்பு என்னுடைய சகோதர சகோதரிகளின் மீதும் இருக்கும். எப்படி நான் கடவுளை அன்பு செய்கிறேனோ அதே போல என்னுடைய சகோதரனையும் சகோதரியையும் அன்பு செய்வதுதான் இறை பிள்ளைகளுக்கான ஒரு தகுதி. எத்தனை முறை அந்த தகுதியை நாம் இழந்து வாழ்ந்திருக்கிறோம் அன்பு பிள்ளைகளை. மன்னிப்பு வேண்டுவோம். நமக்காக உயிர் கொடுத்து, நம் பாவங்களுக்காக உயிர் கொடுத்து, நம்மை மீட்பதற்காக உயிர் கொடுத்த இயேசு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்முடைய குற்றங்குறைகளை முழுவதுமாய் அறிந்தவர்களாய், அதனுடைய பாதகமான விளைவுகளை தெரிந்தவர்களாய்
பாவத்தை விட்டு விலகி வர, பாவத்தினுடைய செயல்பாடுகளை முற்றிலுமாக தவிர்த்து இயேசுவின் இதய அன்போடு நம்மை இணைத்துக் கொள்ள பிரியமான பிள்ளைகளை மன்னிப்பு வேண்டுவோம். இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனம் இரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனம் இரங்கும். நம் பாவம் ஒவ்வொன்றையும் ஏற்றுக்கொண்டவர்களாய், அதற்காக மன வருத்தம் படுகின்றவர்களாய், இனிமேல் இப்படிப்பட்ட பாவங்களை அப்பா நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அறிக்கையிட்டு மீண்டுமாக இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனம் இரங்கும். இயேசுவே என் தெய்வமே, இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனம் இரங்கும். என்னை படைத்தவரே, என்னை காப்பவரே, உன் அன்பை உதறி சென்றே, உதறி சென்றடைந்தேன். இயேசுவே என் தெய்வமே, இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனம் இரங்கும். இயேசுவே என் தெய்வமே, இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனம் இரங்கும். என்னை அழைத்தீரே, என்னை அபிஷேகம் செய்தீரே, பரிசுத்தனாய் தூய்மையாய் வாழ அழைத்தீரே, மறந்து வாழ்ந்தேனே, உன் அன்பை மறுதலித்தே, அன்பை மறுதலித்தே. இயேசுவே இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனம் இரங்கும். சிலுவையில் தாங்கினீரே, என் பாவம் துரோகமெல்லாம் இயேசுவே உம் இரத்தத்தால் உன் அன்பை காட்டினீரே, உன் அன்பை காட்டினீரே. இயேசுவே இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனம் இரங்கும். என் பாவத்தினால் உன்னை கொலை செய்தே, என் பாவத்தினால் உன்னை அறையச் செய்தே, என் இயேசுவே என் இதய தெய்வமே, என் பாவம் மன்னியும். இயேசுவே என்னை நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனம் இரங்கும். என் சகோதர சகோதரிகளுக்கு எதிராக ஆண்டவரே குற்றம் செய்திருக்கிறார், அவர்களை அன்பு செய்ய மறுத்திருக்கிறார், அவர்களை மன்னிக்க மறுத்திருக்கிறேன். இல்லாதது பொல்லாததெல்லாம் அவர்களை பற்றி பேசி
என்னுடைய கெட்ட தீய வார்த்தைகளால் அவர்களை காயப்படுத்தி இருக்கிறேன். அவருடைய வாழ்க்கையை அழித்திருக்கிறேன். ஆண்டவரே, உண்மையாலுமே என்னுடைய குற்றம் குறைகளை நான் நினைத்து மனம் வருந்துகிறேன். இயேசுவே, இதோ இன்றிலிருந்து உன்னுடைய இதய அன்போடு இணைய காத்திருக்கும் நான் இனி இப்படிப்பட்ட பாவங்களை செய்யவே மாட்டேன் என்று உன்னுடைய பிரசன்னத்திற்கு முன்பாக உறுதியெடுத்து சொல்லுகிறேன். இயேசுவே, என் தெய்வமே, என் மீது மனமிரங்கும். இயேசுவே, என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். என் மேல் மனமிரங்கும். இயேசுவின் திரு இருதயத்திற்கு நிந்தை பரிகார ஜெபம். மனித இனத்தின் மீது உமக்குள்ள அளவற்ற அன்புக்கு கைமாறாக மிகுந்த மறதியும் அலட்சியமும் நிந்தையுமே அடையப் பெறுகின்ற இனிய இயேசுவே, உமது அன்பான இருதயம் எல்லா இடங்களிலும் பெறுகின்ற மறதி நிந்தைகளை எல்லாம் சிறப்பான வழிபாட்டு முயற்சியால் பரிகரிக்க விரும்பி உமது பீடத்தின் முன்பாக பணிந்து வணங்குகின்றோம். நீர் அடையும் இத்தகைய கொடிய அவமான செயல்களுக்கு நாங்களும் காரணமாயிருக்கிறோம் என்பதை உணர்ந்து அவற்றை முழு மனதோடு வெறுத்து ஒதுக்கும் எங்களை மன்னிக்குமாறு பணிவோடு உம்மை மன்றாடுகிறோம். நாங்களும் பிறரும் செய்த பாவங்களுக்காகவும் ஞான ஸ்நான வாக்குறுதிகளை மீறி உமது சட்டத்தின் இனிய நுகத்தை உதறிவிட்டவர்களின் பாவங்களுக்காகவும் உளமாற பரிகார முயற்சி செய்ய தயாராக இருக்கிறோம் என உறுதி கூறுகிறோம். உமக்கு விரோதமாய் செய்யப்பட்ட அருவருப்புக்குரிய நிந்தை ஒவ்வொன்றுக்கும் பரிகாரம் செய்ய இப்போது தீர்மானித்திருக்கின்றோம். அடக்கமற்ற உடையாலும் செயல்களாலும் கிறிஸ்தவ இயல்புக்கு எதிராக செய்த கணக்கற்ற பாவங்களுக்காகவும் மாசற்றவர்களை தவறு செய்ய தூண்டிய முறையற்ற துர்மாதிரிகளுக்காகவும் ஞாயிறு கடந்திரு நாட்களை அடிக்கடி மீறியதற்காகவும் உமக்கும் உம் புனிதர்களுக்கும் விரோதமாக சொல்லப்பட்ட நிந்தைகளுக்காகவும் பரிகாரம் செய்ய தீர்மானித்திருக்கின்றோம். உலகத்தில் உம் பிரதிநிதியாகிய திருத்தந்தைக்கும் ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் செய்யப்படுகின்ற அவமானங்களுக்காகவும் உமது அன்பின் தேவ நற்கருணையை மனம் பொருந்திய அலட்சியத்தாலும் நிந்தைகளாலும் பங்கப்படுத்தியதற்காகவும் இறுதியாக நீர் நிறுவிய திருச்சபையின் உரிமைகளையும் போதக அதிகாரங்களையும் எதிர்த்து நிற்கும் மக்களின் முறையற்ற செயல்களுக்காகவும் பரிகாரம் செய்ய விரும்புகின்றோம். ஆண்டவராகிய இயேசுவே, இத்தகைய நிந்தைகளுக்கெல்லாம் எங்கள் இரத்தத்தால் ஈடு செய்ய முடிந்தால் நலமாயிருக்கும். உமது இறை மாட்சிக்கு நேர்ந்த இழிவுகளுக்கெல்லாம் பரிகாரமாக என்றும் வாழும் உம் தந்தைக்கு நீர் சிலுவையில் ஒப்புக் கொடுத்து நாள்தோறும் எங்கள் பீடங்களில் புதுப்பித்துக் கொண்டிருக்கும் பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் கன்னித்தாயும் எல்லா புனிதர்களும் உலகிலுள்ள எல்லா பக்தர்களும் செய்யும் பரிகார செயல்களோடு ஒன்றித்து அப்பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது அளவற்ற அன்பை அலட்சியம் செய்தமைக்காகவும் கடந்த காலத்தில் நாங்களும் பிறரும் செய்த பாவங்களுக்காகவும் உமது அருள்துணையோடு எங்களால் இயன்றவரை பரிகாரம் செய்வதாக முழு மனதோடு உறுதி கூறுகிறோம். இனி நாங்கள் விசுவாசத்தில் தளராமல் தூயவர்களாய் வாழ்ந்து நற்செய்தி கட்டளைகளையும் குறிப்பாக பிறரன்பு கட்டளைகளையும் பின்பற்றி வருவோம். பிறர் உமக்கு துரோகம் புரியாதபடி எங்களால் இயன்றவரை தடுக்கவும் பலருமை பின்பற்றும்படி எங்களால் இயன்றவரை முயலவும் வாக்களிக்கின்றோம். அன்பிருந்த இயேசுவே, பரிகாரத்துக்கு எங்கள் மாதிரியாய் இருக்கின்ற புனித கன்னி மரியாளின் வழியாய் நாங்கள் செய்யும் பரிகார முயற்சியாக மன நிறைவோடு அளிக்கும் இக்காணிக்கையை ஏற்றருளும். தந்தையோடும் தூய ஆவியோடும் என்றென்றும் வாழ்ந்து நீர் ஆட்சி செய்யும் விண்ணக வீட்டுக்கு நாங்கள் அனைவரும் ஒரு நாள் வந்து சேரும்படி எங்களுக்கு என்றும் நிலைக்கும் வரத்தை தந்து எங்கள் கடமையிலும் உமக்கு செலுத்த வேண்டிய ஊழியத்திலும் இறக்கும் வரை நாங்கள் தவறாமல் இருக்குமாறு செய்தருளும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி 12வது அதிகாரம் 20 உள்ள இறை திருவார்த்தைகள். அக்காலத்தில் வழிபாட்டுக்காக திருவிழாவுக்கு வந்தோருள் கிரேக்கர் சிலரும் இருந்தனர். இவர்கள் கலிலேயாவில் உள்ள பெத்சாயிதா ஊரைச் சேர்ந்த பிலிப்பிடம் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு அந்திரேயாவிடம் வந்து அது பற்றி சொன்னார். அந்திரேயாவும் பிலிப்பும் இயேசுவிடம் சென்று அதை தெரிவித்தனர். இயேசு அவர்களை பார்த்து, மானிட மகன் மாட்சி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திரு இருதய ஆண்டவரின் இனிய பக்தர்களே, அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் எடைக்காட்டூர் திரு இருதய ஆண்டவருடைய திருத்தலத்திலிருந்து இனிய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகிறேன். நாம் ஒரு போட்டிகள் நிறைந்த உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில் வெற்றி காண்பது மட்டும்தான் இவ்வுலகின் தாரக மந்திரமாக இருக்கிறது. ஆனால் நாம் மறந்து போகிறோம், வெற்றி காண்பவர்கள் எல்லோரும் வரலாற்றிலே நினைவு கூறப்படுவதில்லை. பல நேரங்களிலே வெற்றி காண்பவர்கள் தோல்வியும் கண்டு தாங்கள் வாழ்ந்த காலத்திலேயே மிக பரிதாபமாக தங்களுடைய வாழ்வை முடித்த கதைகளெல்லாம் கூட வரலாற்றிலே உண்டு. எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், உகாண்டாவிலே வாழ்ந்த இடி அமீன் மிகப்பெரிய ஒரு சர்வாதிகாரியாக தன்னை அறிவித்து கொண்டார், வாழ்ந்தார். இன்னும் சொல்லப்போனால் 1970களிலே அந்த உகாண்டா முழுவதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருந்தார். ஆனால் 2003ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் அவருடைய மனைவி அவருடைய உடலை கொண்டு வருவதற்காக காரணம், அவர் நோய்வாய்ப்பட்டிருந்தார், கிட்னி சேதமடைந்து விட்டது. 2003ஆம் ஆண்டு ஜூலை மாதம் அவருடைய 4வது மனைவி உகாண்டா அதிபரை பார்த்து ஒரு வேண்டுகோள் விடுத்தார். என்னுடைய கணவரை அங்கே நாங்கள் கொண்டு வர வேண்டும், அங்கே நாங்கள் அடக்கம் செய்ய வேண்டும், அவர் இறக்கின்ற தருவாயில் இருக்கிறார் என்று. ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? அப்பொழுது அதிபர் சொல்லிவிட்டார், இவர் இங்கு வந்தால் இவர் குற்றவாளியாகத்தான் இங்கே கருதப்படுவார், அதற்குரிய தண்டனை அனுபவித்தே தீர வேண்டும் என்று அவர் சொல்லிவிட்டார். இறுதியிலே அவர் 2003ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் நாள் இறந்த பொழுது அவருடைய உடலை கூட அந்த உகாண்டாவிலே அடக்கம் செய்வதற்கு அனுமதிக்கப்படவில்லை. அன்புக்குரியவர்களே, எண்ணி பாருங்கள், எந்த தேசம் எனது, எந்த நாடு எனது, இங்கே நான் வைத்ததுதான் சட்டம் என்று இருமாய்ப்போடு இருந்தாரோ இடி அமீன், அந்த இடத்திலேயே அவர் தன்னுடைய உடலை அடக்கம் செய்ய முடியாமல் போனதுதான் வரலாறு. இப்படி நாம் எத்தனையோ உதாரணங்களை நாம் நம்முடைய வரலாற்றிலே சொல்லிக்கொண்டே போகலாம். மாறுபட்ட ஒரு வரலாறை சொல்ல வேண்டுமென்றால், நம்முடைய திரு அவை வரலாற்றிலே புனித தாமஸ் மூர் வாழ்ந்தார் 16வது நூற்றாண்டிலே. தாமஸ் மூர்
வாழ்ந்த பொழுது அப்பொழுது அந்த ஆங்கிலிக்கன் திரு அவையும் நமது திரு அவையும் பிளவுபடக்கூடிய சூழல். அவர் திரு அவையினுடைய சார்பாக நின்றார் என்கின்ற காரணத்தினால் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அவரிடம் ஒரு வேண்டுகோள் வைத்தார்கள். என்ன வேண்டுகோள் தெரியுமா? நீங்கள் அரசனை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை, மாறாக ஒரு சாசனத்திலே நீங்கள் கையெழுத்து விட்டு விடுங்கள், அரசனை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கையெழுத்து விட்டு விடுங்கள் என்று அவரிடம் எவ்வளவோ சொன்னார்கள். இறுதி வரை அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் இறுதியிலே மரண தண்டனை விதிக்கப்பட்டு இறந்து போனார். அவர் இறப்பதற்கு முன்பாக சொன்னது, நான் அரசனுடைய ஊழியன், ஆனால் அதற்கு முன்பு கடவுளின் ஊழியனாக இருக்கிறேன் என்று சொன்னார். நான் அரசனுடைய ஊழியன்தான், ஆனால் அதற்கு முன்பு கடவுளினுடைய ஊழியனாக இருக்கிறேன் என்று சொன்னார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி நாம் எத்தனையோ உதாரணங்களை சொல்ல முடியும். இப்படி வாழ்ந்த பொழுது இருமாய்ந்திருந்தவர்கள் இல்லாமல் போனார்கள். ஆனால் வாழ்ந்த பொழுது தாங்கள் கொண்ட ஒரு கொள்கைக்காக அல்லது நம்பிக்கைக்காக இறந்தவர்கள் இறந்தும் இன்றும் வாழ்பவர்களாக இருக்கிறார்கள். இது எதற்கு சொல்கிறேன் என்றால், இந்த உலகிலே நாம் வாழுகின்ற இந்த உலகிலே நமக்கு எப்பொழுதுமே வெற்றியைத்தான் ஒரு இலக்காக காட்டுகிறார்கள். நீங்கள் ஒவ்வொரு முறையும் தொலைக்காட்சிகளிலே பாருங்கள், அல்லது ஒவ்வொரு முறையும் நீங்கள் செய்தித்தாள்களிலே பாருங்கள், இங்கே படித்தால் வெற்றி, இந்த தொழிலை இப்படி செய்தால் வெற்றி. எனவே வாழ்வினுடைய வெற்றியின் ரகசியம் எங்களிடம் இருக்கிறது, எங்கள் நிறுவனத்தில் சேருங்கள், இங்கே படியுங்கள், இங்கே செய்யுங்கள் என்றெல்லாம் பல்வேறு விதமான விளம்பரங்கள் வருவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் மட்டும் நினைக்கப்படுவதில்லை. வெற்றி பெற்றவர்கள் பல நேரங்களிலே வாழ்க்கையை தோல்விகரமாக முடித்திருக்கிறார்கள். வாழ்விலே வெற்றி பெறுவதை விட நிறைவுள்ளவர்களாக இருப்பதுதான் முக்கியம். வாழ்விலே உலகிலே 2 விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். வெற்றியடைந்த மனிதர்கள் இருக்கிறார்கள், மாறாக நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்த மனிதர்கள் இருக்கிறார்கள். நாம் எந்த வகையில் இருக்கிறோம் என்பதுதான் கேள்வி. இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கோதுமை மணியை உதாரணமாக சொல்லி, கோதுமை மணி மடிந்தால் ஒழிய இந்த உலகில் அப்படியே அது இருக்கும் என்று சொல்கிறார். கோதுமை மணி மடிந்தால் ஒழிய அதற்கு பலனில்லை என்று சொல்கிறார். அவர் சொல்ல வருவது, நான் இந்த உலகினுடைய போக்கிலே, உலகினுடைய கண்களிலே நான் என்னை தியாகம் செய்பவனாக இருக்க வேண்டும். இந்த உலகினுடைய கண்களிலே நான் தோல்வி அடைபவனாக இருக்கலாம். ஆனால் தந்தையினுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றுகின்றவனாக இருக்கிறேன். எனவே நான் என்னையே இந்த உலகிற்காக நீங்கள் வாழ்வு பெற, இந்த மானுடகுலம் உயிர் பெற கையளிக்கின்றேன் என்று நமக்கு சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நற்கருணை அதனுடைய அடையாளம், நிறைவின் அடையாளம். ஆண்டவர் இறக்கின்ற பொழுது ஒன்றுமே இல்லாமல் தான் இறந்தார். கல்வர்களுக்கு நடுவிலே ஒரு நகரத்தினுடைய வெளிப்புறத்திலே அவர் ஒரு கொலை குற்றவாளியாகத்தான் இறந்தார். ஒன்றுமே இல்லாது இறந்த அவர் இன்றும் நம் எல்லோருக்கும் வாழ்வு தருபவராக இந்த நற்கருணையிலே பிரசன்னமாகியிருக்கின்றார். காரணம், அவர் நிறைவுள்ள ஒரு வாழ்வை தன்னுடைய தந்தையினுடைய சித்தப்படி வாழ்ந்தார். இந்த நாளிலே இந்த நற்கருணை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் இந்த ஒரு கேள்வியைத்தான் கேட்டு பார்ப்பதற்கு அழைக்கின்றார். நாம் எதை நோக்கி பயணிக்கின்றவர்களாக இருக்கின்றோம்? வாழ்விலே பயணம், செல்வம், செல்வாக்கு, இன்னும் சேர்க்க வேண்டியவை, பிள்ளைகளுக்கு வெற்றிகரமாக ஆக்கக்கூடியவை என்று பலவற்றை குறித்து கவலைப்படுகின்றவர்களாக இருக்கின்றோமா? மாறாக உண்மையிலேயே ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்வை வாழக்கூடிய குடும்பங்களாக, பிள்ளைகளாக இருக்கிறோமா? இந்த ஒரு கேள்வியைத்தான் இன்றைய இந்த வழிபாடானது, இந்த ஆராதனையானது நமக்கு முன்வைக்கிறது. நாம் நிறைவை தேடி ஓடுகின்றவர்களாக இருக்க வேண்டும். அந்த நிறைவை தருகின்றவராக இந்த திரு ஆண்டவர் இருக்கின்றார். ஏனென்றால் அந்த ஆண்டவரிடம் கொடுப்பது ஒன்றுதான் அவருடைய வாழ்வினுடைய இலக்காக இருந்தது. இறந்தும் கொடுக்கின்றவராக, வாழ்வினுடைய இறுதி சொட்டு வரை கொடுத்தவர் இறந்தும் கொடுக்கின்றவராக இந்த திரு திருத்தலத்தை நாடி வருபவர்களுக்கு தொடர்ந்து அருளி செய்கின்றவராக இருக்கின்றார். அந்த இறைவனுடைய அருளை பெறுகின்ற நாமும் நம்முடைய குடும்பங்களும் அப்படிப்பட்ட ஒரு மனநிலை உள்ளவர்களாக வாழ்வதற்கு இந்த நாளிலே நாம் வரம் வேண்டுவோம். நம் ஒவ்வொருவரையும் இந்த வழிபாட்டிலே ஒப்படைப்போம். நமக்கு இந்த உலகம் தருகின்ற செல்வாக்குகள் மட்டுமல்ல, மாறாக நாம் நிறைவுள்ள குடும்பங்களாக, அன்புள்ள குடும்பங்களாக, பாசமுள்ள குடும்பங்களாக, பகிர்வுள்ள குடும்பங்களாக,
ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொள்கின்ற குடும்பங்களாக இருக்க வேண்டும். அதற்குரிய அருளும் ஆசீரும் இந்த நற்கருணை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும் என்று மன்றாடுவோம். ஆமேன். தமது இருதய அன்பில் நிலைத்திருந்தால் ஏராளமான வரங்களை பொழிந்தருள்வோம் என்று பக்தர்களுக்கு உறுதி வழங்கி எங்களது நிரந்தர அடைக்கலமாய் வீற்றிருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, பல்வேறு துன்பதுயரங்களால் வருந்தி உம்மை நோக்கி கூவி அழைக்கும் இந்த அன்பர்களை பாரும். இத்தனை காலமும் உமது புனித இதயத்தின் அன்பினை உணராமல் தற்போது அன்பின் தாகத்தினால் உம்மை நாடி வந்திருக்கும் எங்களுக்கு உமது அருள் ஆசீரை தாரும் சுவாமி. இயேசுவின் திரு இருதயமே, உம்மை மன்றாடுகிறோம். எங்களது வாழ்நாளில் உம்மையே அன்பின் தலைவராக ஏற்று நீர் வகுத்து தந்திருக்கும் அன்பு வழி வாழ்க்கையை மேற்கொள்ளும் வரத்தை எங்களுக்கு தர வேண்டுமென்று இயேசுவின் திரு இருதயமே, உம்மை மன்றாடுகிறோம். நாங்கள் கிறிஸ்தவ நெறிமுறைகளுக்கு மாறாக செய்திருக்கும் பாவங்களிலிருந்து எங்களை விடுவித்து நாங்கள் உமது இதயத்தின் அன்பில் மட்டுமே நிலைத்து வாழ வரமருள வேண்டுமென்று இயேசுவின் திரு இருதயமே, உம்மை மன்றாடுகிறோம். நாங்கள் ஈடுபட்டு வரும் தொழில்துறைகளில் முன்னேற்றம் காணவும் எங்களது பிள்ளைகள் சிறந்த ஒழுக்கமும் கல்வியும் பெற்று உமது இருதய அன்பில் நிலைத்து வாழ்ந்திட வேண்டுமென்று இயேசுவின் திரு இருதயமே, உம்மை மன்றாடுகிறோம். இத்திருத்தலத்தை நாடி வந்து உமது திரு இருதய அன்பின் ஆறுதல் பெற வந்திருக்கும் அனைவரின் வேண்டுதல்களையும் உமது விருப்பத்தின்படி நிறைவேற்றி நிறை ஆசி அருள வேண்டுமென்று இயேசுவின் திரு இருதயமே, உம்மை மன்றாடுகிறோம். உலகமெங்கும் வாழும் உமது இருதய நண்பர்களுக்கு தேவையான எல்லா வரங்களையும் அளிக்கவும், குறிப்பாக அவர்களது மரண வேளையில் அவர்களுக்கு தவறாத அடைக்கலமாயிருக்கவும் வேண்டுமென்று இயேசுவின் திரு இருதயமே, உம்மை மன்றாடுகிறோம். இதோ நமக்காக தமது இருதயத்தை திறந்து வைத்துள்ள இயேசு ஆண்டவரிடம் நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். இயேசுவின் திரு இருதயத்திற்கு நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிற ஜெபம். ஓ இயேசுவின் திரு இருதயமே, இன்று எங்கள் குடும்பத்தை உமக்கு சொந்தமாக்கிக் கொண்டு உமது அன்பின் இருப்பிடமாக தெரிந்து கொண்டீர். இக்குடும்பத்தின் மீது உமது இரக்கம் மிகுந்த அன்பை பொழிந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று முதல் நீரே எங்கள் குடும்பத்தின் அரசராகவும் தலைவராகவும் உற்ற நண்பராகவும் இருப்பீராக. உமது அன்பின் பராமரிப்பால் எங்களை காப்பாற்றி வழிநடத்தி அருளும். இக்குடும்பத்தால் உமக்கு மகிழ்ச்சியும் ஆறுதலும் உண்டாவதாக. நாங்கள் அனைவரும் அனைத்திலும் உமக்கும் உமது மறைநூலாகிய திருச்சபைக்கும் கீழ்ப்படிந்து உமது இதயத்திற்கு ஏற்ற நண்பர்களாக வாழ எங்களுக்கு ஏராளமான அருள்கொடைகளை தாரும். நாங்கள் விசுவாசத்தில் உறுதிப்படவும் நம்பிக்கையில் வளரவும் என்றும் அன்பில் வாழவும் எங்களை ஆசீர்வதித்து அரவணைப்பீராக. மேலும் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான புண்ணியங்களான தாழ்ச்சி, சாந்தம், பொறுமை முதலிய நற்பண்புகளில் நாங்கள் சிறந்து விளங்கி மன ஒற்றுமையும் சமாதானமும் பெறுவோமாக. நாங்கள் அனைவரும் என்றும் இயேசுவின் திரு இருதயத்தையும் மரியாளின் மாசற்ற இருதயத்தையும் அன்பு செய்து வருவோமாக. ஆமென். இயேசுவின் மகா பரிசுத்த இருதயமே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மார்க்ரீத் மரியம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து காவல் தூதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். என்றும் அன்புமயமாய் விளங்கும் இயேசுவின் திரு இருதயம் இந்த நற்கருணை வழிபாட்டிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் அனைத்து நன்மைகளும் நிறைவாக வழங்கி உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். நம் மன்றாட்டுக்களையும் மனங்களையும் நம்மை சேர்ந்த ஒவ்வொருவரையும் இந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஒப்படைத்து மாண்புயர் கீதம் பாடி அவரது ஆசிரியரை நாடி மண்டியிடுவோம். மாண்புயரிவருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து
புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எமக்கு விட்டு சென்றீரே. உம்முடைய திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தொய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் உமக்காக, எல்லாம் உமக்காக, இயேசுவின் இருதயமே எல்லாம் உமக்காக. எல்லாம் உமக்காக, எல்லாம் உமக்காக, இயேசுவின் இருதயமே எல்லாம் உமக்காக, எல்லாம் உமக்காக. நிந்தை அவமானம் ஏற்றிடுவே, எல்லாம் உமக்காக,
ஏமாற்றம் எதிர்ப்புகள் தாங்கிடுவே. எல்லாம் உமக்காக. சோதனை வேதனை ஏற்றுக்கொள்வே. எல்லாம் உமக்காக. வேதனை தருவோரை அரவணைப்பே. எல்லாம் உமக்காக. நண்பர்கள் துரோகம் சகித்திடுவே. எல்லாம் உமக்காக. அவர்களை மன்னித்து அன்பு செய்வே. எல்லாம் உமக்காக. எல்லாம் உமக்காக இயேசுவே, எல்லாம் உமக்காக. எல்லாம் உமக்காக இயேசுவே, எல்லாம் உமக்காக. எல்லாம் உமக்காக. எல்லாம் உமக்காக இயேசுவின் இருதயமே. எல்லாம் உமக்காக. எல்லாம் உமக்காக.